சரி அதை விடு. இந்த பாரு, அங்க மேஜையில் ஒரு பார்சல் இருக்கு, அதை எடுத்துட்டு வா போ. என்ன அங்கிள் இது? இது உனக்கு தான்ப்பா. ஏதோ உனக்கு டேவிட் பெக்கம் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பாலர் ரொம்ப பிடிக்குமாம்ல, அவர் கையெழுத்து போட்ட ஜேசி உனக்கு வாங்கி கொடுக்கணுன்ட்டு பிடிச்ச முடியல எங்கெங்கோ அலைஞ்சி வாங்கி இது உனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும். அந்த சமயத்தில் உன்னோட ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டட் இருந்தா. அவளுக்கு பார்க்கறதுக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல, அதை பார்க்கறதுக்கு நமக்கும் கொடுத்து வைக்கல. சீக்கிரம் கிளம்பு, உங்க அப்பா வந்துட போறாரு. அவர் இப்ப வர மாட்டாரு. அப்படி வரதா இருந்தா உன்னை மேல கூப்பிட்டுருப்பேனா? கார்லயே வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன்ல. We have all the time, so please don't rush me. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பக்கத்துல தானே சாப்பிட போறோம், அதுக்கு எதுக்கு இவ்வளவு கிளம்ப? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு தான் புரியல. 22 பேர் அந்த சின்ன பந்தை துரத்தி ஓடுறாங்க, அதை நீ மணிக்கணக்கா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. நானே தோத்துட்டோன்னு கடுப்புல இருக்கேன், கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அது என்ன தோத்துட்டோம், என்னமோ நீயே ஃபீல்ட்ல இறங்கி விளையாடுன மாதிரி. நீ யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா? ரொம்ப பேசுற, சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். ஓகே? உன்னோட ஃபேவரட் டீம் மான்செஸ்டர் சிட்டின்னு தெரியும். உன்னோட ஃபேவரட் யுனைட்டட், மான்செஸ்டர் யுனைட்டட். தான். உன்னோட ஃபேவரட் பிளேயர் யாரு? இப்போ எதுக்கு இந்த கேள்வி? எதுக்கோ கேட்கிறேன், சொல்லேன். உனக்கு தான் ஃபுட்பால்னா பிடிக்காதுல்ல, அப்ப எதுக்கு இந்த கேள்வி கேட்கிற? என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய ஃபுட்பால் கோச். திடீர்னு யாராவது அவனோட ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கேட்டு என்னால் பதில் சொல்ல முன்னனா அதுக்கு தான் சொல்லு. ஓ, ஃபுட்பாலை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா வெளியே போய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டியது. உன்ன மாதிரி நிறைய பேர் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ ரொம்ப பேசுற, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ப்ரூனோ. யாரு? ஆல் டைம் ஃபேவரட் டேவிட் பெக்கம். டேவிட் பெக்கமா? விக்டோரியோட ஹஸ்பண்ட், அந்த ஸ்பைஸ் கேர்ள் தானே? சரி, இன்னொரு கேள்வி. ஓகே? கேள்வி எல்லாம் போதுமா? சீக்கிரமே கிளம்புறியா? எனக்கு பசிக்குது. டேவிட் பெக்கம் தானே? ஓகே. சரி. மித்ரா, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃபுட்பால் டீமை பார்க்கறதுக்கு உன்னை மான்செஸ்டர் வரைக்கும் அழைச்சிட்டு போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தா, எல்லாம் பாழா போச்சு. வண்டியை பார்த்து ஓட்டுமான்னு எவ்வளதோ சொன்ன, கேட்கல. இன்னைக்கு அவளும் போயிட்டா, உன் வாழ்க்கையும் வீணா போச்சு. அங்கிள், மித்ரா மேல எந்த தப்பும் இல்லை, அவளை ஒன்றும் சொல்லாதீங்க. அது உன் பெருந்தன்மை. மித்ராவை பற்றி யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மை அது தானே, அவ தப்பு தானே. இன்னைக்கு அவ வாழ்க்கையும் போச்சு, உன் வாழ்க்கையும் போச்சு. அந்த பக்கம் ஆக்சிடென்ட்ல இன்னொரு பையனும் இறந்துருக்கா.
அவன் வீட்டில் காரியம் நடக்கும்போது தான் நம்ம வீட்டில் மித்ராவுக்கு நாம இறுதி காரியம் செய்துக்கிட்டு இருந்தோம். அதனால அங்க போக முடியல நம்மளால. அதனால தான் இன்னைக்கு ஒன்று வர சொன்ன. அந்த குடும்பம் அவரை நம்பி தான் இருந்திருக்கு. அவரோட ஒய்ஃபும் அந்த பையனும் அவரை நம்பி தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவரை இழந்துட்டு பரிதாபமா நிற்கிறாங்க. அதை கேட்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு மரியாதைக்காவது ஒரு எட்டு பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு நினைச்சேன். நான் இந்த நிலையில என்னால போய் பார்க்க முடியாது. அதனால நம்ம குடும்ப சார்பா நீ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர முடியுமா? நல்ல பையன். எப்போ எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கும். இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஆயிருக்கக்கூடாது. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலை. பார்க்குறவங்களாம் சொன்னாங்க இது நல்ல ஜோடி பொருத்தம்னு. எல்லாம் கண்ணுப்பட்டு தான் இப்படி ஆச்சு ஒன்றும் தெரியல. எல்லாம் விதி. சுரேஷ் போய் சேர்ந்துட்டான். நீ ஒத்த ஆளாக இருந்து இந்த சின்ன பையனை எப்படி வளர்க்க போற? உனக்கு போய் இந்த நிலைமையா? இது நியாயமே இல்லை. மிஸ்ஸஸ் சுரேஷ், உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை கால் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்வேன். I owe that much to your husband. He was such a caring person. I'm so sorry. Please take care. Hey, ஆரியா, எப்படி இருக்க? It's been so long. ஆமா, நீ எப்படி இங்க? ஓ, do you know நந்தினி? ஓ, அப்ப சுரேஷா? பாவம்ல, so sad. என் ஆஃபீஸில் அவர் என் பாஸ். ரொம்ப நல்ல மனுஷன். வெரி நைஸ் பர்சன். இப்படி ஆயிடுச்சு. ஆமா, உனக்கு எப்படி அவர் தெரியும்? தெரியாது. ஆ, நந்தினியும் தெரியாது, சுரேஷும் தெரியாதா? புரியல. Oh my God.
சோஷியல் மீடியாவில் அந்த ஆக்சிடென்ட் பற்றி ஆர்யா கோமான்னு அது அது நீதானா? What a coincidence. ஆரியான், நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலையே. பாவம் சுரேஷ் தான். என்ன நடந்தது? யார் மேல தப்பு? சாரி, கேட்டிருக்கூடாது. ஐயோ, அந்த கார்ல ஒரு பொண்ணு இருந்ததே, அவ பேரு கூட மது மிது மித்ரா மித்ரா உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆர்யா, ஆர்யா, ஐம் so sorry. எனக்கு இது எதுவுமே தெரியாது. அந்த வீடியோல அந்த ஆக்சிடென்ட் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருந்தாங்க. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. மித்ரா, ஆர்யா, so sorry ஆர்யா. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ வேற பார்க்க ஓகேயா இருக்கல. ஐ மீன், அடி எதுவும் பண்ணல, அதனால ஐ couldn't guess it. எப்படி இருக்க? நான் ஒருத்தி எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்டு உன்னை அப்செட் பண்ணிட்டேன். சாரி. நந்தினிய பார்க்க வந்திருக்கியா? நந்தினிய பார்த்துட்டியா? நான் வேணா கூட்டிட்டு வேண்டாம் வேண்டாம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன், ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில பார்க்குறேன். I'm so sorry. நான் கிளம்புறேன். ப்ளீஸ் டேக் கேர். தம்பி, உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டுச்சா? கொஞ்சம் பார்த்து ஓட்ட சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, புருஷனை தொலைச்சிட்டு நந்தினி கஷ்டப்படுது. கார் ஓட்டத்துல எதுக்குடா கார் ஓட்டுறீங்க? இல்லையா முறைக்கிற? போன உயிர் திரும்ப வருமா? இல்லை வருமானு கேட்குறேன். விடுங்கண்ணே. என்னையா இருக்கிற அப்படியே? நான் கேட்டதில் என்ன தப்பு? முன்னாடி வர காரு தெரியாம 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்களோ? யாரு தப்புன்னு இன்னும் போலீஸே முடிவு பண்ணல. முன்ன பின்ன தெரியாத ஆளுகிட்ட பாயறீங்க. சாரி தம்பி, குடிச்சிட்டு வளர்றாரு. என்ன குடிக்காரன்னு சொல்றியா? நான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன். ஒரு உயிரை கொண்டுட்டு ஒரு சின்ன பொண்ணை விதவை ஆக்க மாட்டேன். சுரேஷ் யார் தெரியுமா? மை பிளட் பிரதர். எப்போ காசு வேணும்னு கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பான்டா. அவனை போய் கொண்டுட்டீங்களாடா. நீ உருப்படவே மாட்டேன்டா. போடா, உருப்படவே மாட்டேன். அண்ணே,
வண்டியை ஓட்டுறது ஒரு பொண்ணு. இவர்கிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். இவன் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். அதனால தான் இங்கே வந்திருக்கான். இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஒரு கொலகாரி. அவ செத்துட்டா. அப்போ இவன் தானே பொறுப்பு எடுத்துக்கணும். இவன் தானே ஜெயிலுக்கு போகணும். அதை விட்டு என்கிட்ட சண்டைக்கு வரான். ஓடா, இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பழக்க வச்சுக்கிட்டதே தப்பு. அதுக்காக நீயும் போய் சாவுடா. ஓ சாவு. டேய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன பார்த்து உரைக்கிற? போடா போ, போய் நந்தினி காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. போடா, மன்னிப்பு கேளுடா. ஐ லவ் யூ சொல்றானா? என்ன ரெண்டு பேரும் என்னெல்லாம் நடக்குது? நல்ல பையன். எப்போ எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கும். இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஆயிருக்க கூடாது. பார்க்குறவங்களாம் சொன்னாங்க நல்ல ஜோடி பொருத்தம்னு. நீ ஒத்த ஆளா எப்படி இந்த சின்ன பையனை வளர்க்க போற? நந்தினி, இங்க வாமா. நான் நிற்கிறேன் பாரு, உன் புருஷனை கொண்டவன். வாமா, வந்து கேளு. உலகார பாவி, என்னை அனாதை ஆக்கிட்டியே. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு காரி துப்புமா. அங்கிள், என்ன மடிச்சிருங்க, என்ன மடிச்சிருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஆரியா, ஆரியா, டேய் ஆரியா, டேய் என்ன கனவாடா? ஓட ஓட தொடச்சாங்களா? நானும் தாண்டா செத்துக்கிட்டு இருக்கேன். மித்ரா சாவுக்கு நீதான் காரணம்னு சொன்ன போது என் பாதி உயிர் போயிடுச்சு. இப்போ உன்னை அப்படி பார்க்கும்போது மீதியும் போயிடும் போல இருக்கு. ஒரு உயிரை எடுத்தது பத்தாதா? ஏன்டா என்னையும் சாவடிக்கிற? என்னடா ஆறுதல் சொல்ல வேண்டியவா கத்துறான்னு பாக்குறியா? நீ நடுராத்திரில தூக்கம் வராம வேதனை படும்போது பார்க்க எனக்கு கஷ்டமா தான்டா இருக்கு. ஆனா அதுக்குன்னு இது உன் தப்பு இல்ல, அவசரத்துல பண்ண, வேணும்னு பண்ணல, வருத்தப்படாத, மித்ரா உன்னை மன்னிச்சிடுவா அப்படின்னு சொல்ல என்னால முடியாதுடா. இதை பாரு, என்னால உன்னை மன்னிக்க முடியாது. ஆனா இப்ப நான் முக்கியம் இல்லை. என்னதான் இருந்தாலும் நான் உன்னை பெத்தவன். என் நினைப்பு எப்பயும் உன்னதான் சுத்தி சுத்தி வரும். ஆனா பாவத்தை கழுவ என்ன வழின்னு யோசி. மித்ராவை நம்ம உயிரோட கொண்டு வர முடியாது. ஆனா அவளுக்காக ஏதாவது செய்யலாம்.